உதயன குமார காவியம், சீவக சிந்தாமணி, கந்தபுராணம் முதலான பேரிலக்கியங்களுக்கு சருக்கம் பாடுகிற மரபு காணப்படுகிறது. இவ்வகையில் கொங்கு வேளிரின் பெருங்கதை காப்பியத்திற்கு சுருக்க நூலாக பாடப்பட்டதே உதயன குமார காவியம். இது சமண சமய பெண்பால் துறவியரில் ஒருவரான கந்தியர் என்பவரால் பாடப்பட்டிருக்க வேண்டும் என கருதுவர். 369 பாடல்களை கொண்டது. பெருங்கதை அமைப்பையே கொண்டு இந்நூலும் உஞ்சை காண்டம், மகத காண்டம், லாவண காண்டம், வத்தவ காண்டம், நரவாண காண்டம் என 5 காண்டங்களுடன் அமைகிறது. கூடுதலாக துறவு காண்டம் ஒன்றும் இதில் இடம்பெறுகின்றது. பெருங்கதையின் முதல் பகுதியும் இறுதி பகுதியும் நமக்கு கிடைக்கவில்லை. பெருங்கதையில் அறிந்து கொள்வதற்கு இந்நூல் துணை செய்கிறது. ஏனைய சிறு காப்பியங்களுக்கு இருந்த நோக்கம் நெறி இந்நூலுக்கு இல்லை. பெருங்கதைக்கு சுருக்க நூலாக அமைவதன்றி வேறு சிறப்புகள் இந்நூலுக்கு இருப்பதாக தெரியவில்லை. காப்பிய வர்ணனை கூறுகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. கதையை மட்டும் தெளிவாக கூறிச் செல்கிறது. இலக்கியச் சுவை. உதயன குமார காவியம் இலக்கியச் சுவையின்றி காணப்படுவதாக அறிஞர் கருதுவர். கதை சுருக்கத்தை சொல்லுவதால் வர்ணனை திறன் இன்றி காணப்படுகின்றது எனலாம். காப்பிய கதை அமைப்பிற்கு ஏற்பத்தான் கவிதை அமையும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. வஞ்சிக்காண்டம் சிலப்பதிகாரத்தில் சுவை குறைந்து காணப்படுவதாக கருதுவதற்கும் அக்காண்ட பாடுபொருளே காரணமாகும். அந்த வகையில்தான் இக்காவியமும் அமைகிறது என்றாலும் முழுக்க இதன் கவிதை சிறப்பை தள்ளிவிட முடியாது. இதன் விருத்தப்பா அமைப்பு சில இடங்களில் இலக்கிய நயமுடன் அமைவது குறிப்பிடத்தக்கது. மத யானையின் கம்பீரமான நடையை இதன் கவிதை நடையில் காண முடிகிறது. வடிபடும் முழக்கு இடியென விடும் கொடியுடை மதில் கடுகிடு என்றிடும் விடுவர் கோட்டினில் வெட்டி விட்டிட படபென்னவே பயணமானது. இங்கு சொற்களை உடைத்து போட்டு யானையின் கம்பீர நடையை கவிதையின் ஓசையில் கண்புலனாக கொண்டு வந்து விடுகிறார் ஆசிரியர். நிலம் வெடிக்குமாறு நடக்கும் மத யானையின் பிளிரல் இடி இடிப்பது போல இருக்கும். கொடிகளை உடைய மதில் கிடு என அசையும். யானை பாகர் அதன் கொம்பினை வெட்டி அடக்க முயன்றும் அது அடங்காமல் படபட என விரைந்து ஓடலாயிற்று. இதுவே இச்செய்யுளின் பொருள். இதேபோன்று வாசவதத்தையை பிரிந்த உதயணன் புலம்பலாக வரும் பாடல் மென்மையான ஓசையுடைய சொற்களால் அவலச்சுவையை வெளிப்படுத்துவதை காணலாம். வீணை நற்கிளத்தி நீ வித்தக உருவு நீ நானிற் பாவைதானும் நீ நலந்திகள் மணியும் நீ காண என்றன் முன்பாய் காரிகையே வந்து நீ தோணிமுகம் காட்டென சொல்லியே புலம்புவான் என்பதே அப்பாடலாகும். உதயன குமார காவியம் உதயனின் கதையை கூறுவதாக இருக்கும். இது 6 காண்டங்களை உடையதாக அமைந்துள்ளது. உஞ்சை காண்டம், லாவண காண்டம், மகத காண்டம், வத்தவ காண்டம், நரவாகன காண்டம், துறவு காண்டம். இக்காப்பியத்தின் முதற்பகுதி உதயணன் வரலாற்றையும் பிற்பகுதி அவனது மகனாகிய நரவாகனது வரலாற்றையும் கூறுகிறது. உதயன குமார காவியம் மொத்தம் 367 பாடல்களை உள்ளடக்கியது. இது சமண சமயத்தை சார்ந்த ஒரு நூல் ஆகும். இது குணாட்டியார் என்பவர் மடமொழியில் எழுதிய பிருகத்கதா எனும் நூலை தழுவி தமிழில் கொங்குவேலு என்பவர் 7ஆம் நூற்றாண்டில் செய்த பெருங்கதை என்னும் சுருக்க நூலாக அமைந்துள்ளது. இதன் காலம் 15ஆம் நூற்றாண்டு. உதயன் என்பவனின் கதையை இது கூறுகிறது. கதைப்படி உதயணன் கௌசாம்பி நாட்டு இளவரசன் ஆவான். இவன் நாட்டை
நல்லவிதமாக ஆட்சி செய்து குடிமக்களை நல்லபடியாக பேணினான் என்ற வரலாற்று குறிப்பும் இந்நூலில் உள்ளது.